இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு Thursday. வெங்காயம் பூண்டு யூஸ் பண்ண மாட்டோம். அது இல்லாம ஒரு பருவல் வச்சு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு செம்மையான ஒரு நல்ல கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் பருவல். आज मैं परवल तरकारी କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ବେଶୀ ପାଣିଆ ଟାଇପ୍ର ନାହିଁ, ଟିକେ thick ଟାଇପ୍ର ଆଳୁ ପକେଇକି ଆମ ତାମିଲନାଡୁରେ ଏଇଟା ୟୁଜ୍ କରିବା ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଫୁଲ୍ ଡିଟେଲ୍ தமிழ்ல କହୁଛି। பருவல்னா இந்த மாதிரி வந்துட்டு கோவக்காய் மாதிரி தான் இருக்கும், அது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும்। எல்லாம் இப்போ வெஜிடபிள் கடையிலும் இது கிடைக்குது। அது மேலே வந்து தோலை லைட்டா இந்த மாதிரி சீவிட்டு ஒரு அந்த மேலே மட்டும் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டோம்னாவே அந்த தோல் வந்து மேலே லைட்டா சீவிட்டோம்னாவே அது கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி இருக்காது, பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்। நார்த் சைடில் வந்து பீகார் ஒரிசால வந்து இந்த பருவல் வந்து ரொம்ப மார்க்கெட்ல கிடைச்சாவே வாங்கி வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க। நீங்களும் இன்கேஸ் பார்த்தீங்களன்னா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, வெங்காயம் பூண்டு இல்லாம செம்ம சூப்பரா இருக்கும்। இந்த பருவல் வந்து நீங்க மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெயில பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। அப்படி இல்லைன்னா நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதுவே பண்ணி பண்ணுங்க। ஆனா கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும்। எண்ணெய் வந்து சூடானோடனே இந்த உருளைக்கிழங்கும் பருவலும் வந்து நல்லா எண்ணெயில வந்து வதக்கணும்। பருவலுக்கு வந்து ஒரியால வந்து பொட்டலோன்ட்டு சொல்லுவாங்க। பொட்டଲୋନା ତେଲ ପକେଇକି ସୋରିଷ ତେଲରେ ପୋଟଳ ଆଳୁ ନା ଭଲ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଆଉ ସାଇଡ୍ ବାଇ ସାଇଡ୍ ନା ବିନା ପିଆଜର ମସଲା ବି ରେଡି କରିକି ରଖୁଛି। ଆଜି ଥର୍ସଡେ ନା ବିନା ପିଆଜର ରୋଷେଇ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। பருவலும் உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயில போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடணும்। இதுக்கு வந்து கிரேவி வந்து ரெடி பண்றதுக்காக ஏன்னா வெங்காயம் போடாம நம்ம கிரேவி தான் பண்ண போறோம், அதனால கொஞ்சமா மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி கொஞ்சமா போட்டுதான், நிறைய போட்டோம்னா மஞ்சத்தூளோட ஸ்மெல் வந்துடும்। மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர், கரம் மசாலா வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அதுல பூண்டு ஏதாவது சேர்த்துருக்கோம் அதுக்காக। அது கூட வந்து நீங்க கிச்சன் கிங் மசாலா, வெங்காயம் பூண்டு சேர்க்காத மசாலா ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் போடுறேன் நான்। அவ்வளோதான், எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ଟିକେ ପାଣି ପକେଇକି ହଳଦୀ ପାଉଡର 1/2 ସ୍ପୁନ୍, 1 ସ୍ପୁନ୍ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର, 2ଟା ସ୍ପୁନ୍ ଧନିଆ ପାଉଡର, 1/2 ସ୍ପୁନ୍ ଜିରା ପାଉଡର ଆଉ କିଚେନ କିଙ୍ଗ ମସଲା ନା ସେଇଟା ୱିଥଆଉଟ୍ ଅନିୟନ ଗାର୍ଲିକ ସେ ମସଲା ଟିକେ ପକେଇକି ପାଣିରେ மிக்ஸ் କରିକି ରଖୁଛି மசாலா சா। மசாலா எல்லாமே கொஞ்சம் தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா வரும், திக்காவும் வரும் கிரேவி। அதனால ஏன்னா இதுல வெங்காயம் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல, எல்லா மசாலாவும் ஆல்ரெடி அந்த பருவலும் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகும் போது சைட் பை சைடு மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டா இருக்கும்। உருளைக்கிழங்கும் பருவலும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆயிடணும், அந்த பருவலோட கிரீன் கலர் இல்லாம இருந்தாதான் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்। அந்த எண்ணெயிலே தான் நம்ம வந்து கிரேவி பண்ண போறோம்। ଦିଟା ଫ୍ରାଇ ହୋଇଗଲା, ସେମ୍ ତେଲରେ ମୁଁ 1 ସ୍ପୁନ୍ ପାଣମୁରି ଆଉ 1 ଶୁଖିଲା ଲଙ୍କା, ଟିକେ ஜீரா பக்கி வச்சு இதில் வந்து ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நான், கொஞ்சம் சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன், தக்காளி 1 போட போகிறேன் நான்। இது எல்லாமே போட்டுட்டு தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணல தக்காளி நான்। தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது எண்ணெயிலே வதங்கிடும் அந்த மசாலா வேகும் போது அப்படின்றதுக்காக। அதுக்கப்புறம் அந்த தக்காளியை வந்து ஒரு தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன், சின்ன தக்காளி। 1 ଟମାଟର, ଛୋଟ ଟମାଟର ପକେଇକି ତେଲରେ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ମସଲା ସବ ଫ୍ରାଇ ହେବା ଟାଇମ୍ରେ ଟମାଟର ବି ଭଲ ସିଝିଦେବ, ସେଇଟା ପାଇଁ ପେଷ୍ଟ କରୁନାହାନ୍ତି ମୁଁ। தக்காளி வந்து நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம ஆல்ரெடி எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை இது கூட போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா வேக வச்சிடணும்। ஆல்ரெடி பருவல் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கிறதால இந்த மசாலா கூட ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், மசாலா தனியாக வெந்துட்டோடனே அதை மிக்ஸ் பண்ணாவே கரெக்டாக இருக்கும்। பருவல் வந்து ஒரிசால வந்துட்டு நார்மலாக ஒரு மேரேஜ்க்கெல்லாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனானாலும் இந்த பருவல் வந்து பொட்டோல வந்து கம்பல்சரி பண்ணுவாங்க। ஒரு சிக்கன் பண்ணாத இடத்துல வந்து இந்த பருவல் பண்ணி அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வரும்। வெங்காயம் பூண்டு இல்லாமே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்। இங்கே சென்னையில் வந்துட்டு இப்போ பருவலோட ரேட் வந்து 1 கிலோ 80 ரூபாய், ஹைதராபாத்லேயும் சேம் ரேட்டு தான் இது, எப்பவுமே இதோட ரேட் வந்து கம்மியே ஆகாது। மசாலா எல்லாம் போட்டாச்சு, மசாலா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கவர் பண்ணி நல்லா வேக வச்சோம்னா தக்காளி வந்து ஃபுல்லாக குழஞ்சி வந்துடும்। ଆଉ ମସଲା ସବ ସେ ଭିତରେ ମିକ୍ସ କରିକି ଟିକେ ଲୁଣ ପକେଇ ଦେଉଛି, ସେ ଟମାଟର ସବ ଭଲ ମିକ୍ସ ହୋଇକି ଆସିବ, ସେ ଟାଇମ୍ ତକ ସେଇଟା ସିମ୍ରେ ରଖିକି ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର।
ஏட்டு பருவல் தர்காரி கொரிப டைம் இது பருவலோட குழம்பு வந்து பண்ணும்போது எப்பவுமே வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது தனியா வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் கிரேவி எல்லாம் பண்ணோம். மற்ற குழம்பு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்காது. இன்கேஸ் நீங்கள் என்னைக்காவது வெஜிடேரியன் நான்வெஜ் பண்ணாத அன்னைக்கு வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா இந்த பருவல் வாங்கி நீங்கள் செஞ்சீங்களன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது கூட நார்மல் வந்து ஜீரா ரைஸ் வச்சுட்டு கூட கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுட்டு கூட வைக்கலாம். இன்கேஸ் ரொம்ப ட்ரையாக பண்ணிங்கன்னா பிளெயின் டாலி பண்ணிட்டு கூட இது கூட காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி ஃபுல்லாக நல்லா வெந்துச்சு, எண்ணெயும் ஃபுல்லாக வெளியே அந்த மசாலாலேருந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் போது நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் பருவலை வந்து இது கூட சேர்த்தாச்சு. நான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் பம்கினோட சீட்ஸ், பூசணிக்காயோட விதை வந்து கடையில் கிடைக்கும், அதுவும் ரெண்டும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மட்டும் பேஸ்ட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். அதனால இது சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து முந்திரி தான். அது ஊரில் வந்து முந்திரி அக்கா வந்து நாத்தனார் வந்து கொராப்புட்லேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஃபேக்ட்ரியில் வந்து பெருசாக வாங்கி இது பண்ணாமல் இந்த இது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு தான் அதுவும் இதுவும் அரைச்சி நான் பேஸ்ட் இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முந்திரி வந்து லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். க்ரீமி டைப்பில் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். କାଜୁ ଆଉ ପମ୍ପକିନ୍ର ସିଡ୍ସ ନା ସେଇଟା ଦୁଇଟା ଟିକେ ପେଷ୍ଟ କରିକି ଲାଷ୍ଟରେ ମିକ୍ସ କରିଛି. ସେଇଟା ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଟିକେ ପାଣି ମିକ୍ସ କରିକି ସେ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ କ୍ରିମି ବେଷ୍ଟ ରହିବ ଆଉ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ. ପିଆଜ ଆମେ ମିକ୍ସ କରିନାହାନ୍ତି ନା ସେଇଟା ପାଇଁ ଏବେ ସିମ୍ରେ ରଖିକି ଟିକେ டைம் கவர் କରିକି ரக்கிபா ପାଇଁ ଦରକାର. அது நல்லா வெந்துச்சு பாருங்க. ஃபுல்லாக கலரும் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பருவல் வந்து முழுசாகவும் போடுவாங்க. ஆனால் நான் வந்து சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டு வேக வச்சிருக்கேன். அந்த கிரேவியில் இருக்கிற ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் வெளியே வந்தோடனே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும். கஸ்தூரி மேத்தி வந்து லாஸ்ட்டாக போட்டிங்களன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ଆଉ ସବୁ ଗ୍ରେଭି ସବ ଭଲ ସିଝିଗଲା, ତେଲ ବି ବାହାରୁଛି। ଏ ଟାଇମ୍ରେ ଟିକେ கஸ்தூரி மேத்தி பொக்கிக்கி ତାପରେ பந்த் କରିବା ପାଇଁ ଦରକାର. இந்த பருவல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த பருவல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம் உடனே. என்னோட ମୁଁ ତରକାରୀ କରିବା ଷ୍ଟାଇଲ୍ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ଆଉ ଆଜି ଥର୍ସଡେରେ ବିନା ପିଆଜର ପରବଲ ତରକାରୀ ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ ମୁଁ କରୁଛି, ଆପଣମାନେ ବି ଗୋଟେ ଟାଇମ୍ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।